ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஒரு 8 வயசு பொண்ணுக்கு பேண்ட், சுடிதார் பேண்ட்டு இல்லை வந்து ரெகுலர் பேண்ட் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து சாட்டின் கிளாத் எடுத்திருக்கேன் நான். நம்ம எந்த கிளாத் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சாட்டின் கிளாத் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிஃபாக இருக்காமல் கொஞ்சம் லூஸாக தொடன்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து சாட்டின் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் காட்டன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மெஷர்மெண்ட் படி பார்த்தோம்னாக்கா நான் இந்த வந்து அளவுக்கு ஒரு பேண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து பட்டியாலா பேண்ட்டு. நான் வந்து பட்டியாலா பேண்ட் அளவுக்கு வந்து நான் வந்து சுருக்கம் வைக்க போகிறது கிடையாது, அதை விட லைட்டாக தான் வைக்க போகிறேன். அதனால் என்ன மெஷர்மெண்ட்டோ அதை வந்து நான் வந்து கொஞ்சம், அதாவது வித்து மட்டும், அகலம் இது மட்டும் நான் வந்து குறைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஹைட் எடுத்துக்கிறேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குன்னா, அதாவது ஹிப் அளவு மட்டும் 26, மேலே இருக்கிற ஹிப்பை விட்டுட்டு கீழே லெக்கோட ஹைட்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த பாட்லேருந்து கீழே வந்து 26 இருக்குது. நான் வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து, இல்லைனா 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் வந்து 27.5 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹைட் எடுத்திருக்கேன். கீழே லெக் ஓப்பனிங், அதாவது காலோட ஓப்பனிங் எவ்வளோ இருக்குதுனாக்கா 6 இன்ச் இருக்குது. நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 6 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து க்ராஸ், அதாவது கீழே வந்து எவ்வளோ வந்து இறக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து 5 இன்ச்சு இறக்கம் போதும். நான் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். மேலேயும் கீழேயும் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக நான் விட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் 27.5 நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்கில் ஓப்பனிங் சைடு, அதாவது கிளாத் வந்து நான் 4ஆக மடிச்சிருக்கேன். அதுலேருந்து ஓப்பனிங் சைட்லேருந்து 6 இன்ச்சு, 5 இன்ச்சு நமக்கு போதுமானது. நான் வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். 6 இன்ச்சுக்கு கீழே இறக்கிக்கிறோம். அதாவது எவ்வளோ கிளாத் இருக்குனாக்கா, இந்த கிளாத் வந்து வித்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 18 இன்ச்சு. நான் வந்து வித்து வந்து மொத்தம் வந்து 22 எடுத்திருக்கேன். அதை வந்து 4ஆக மடித்து வச்சுருக்கிறேன். இதில் டோட்டல் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி, டைட்டாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி நான் வந்து 6 இன்ச்லேருந்து கீழே வந்து நம்ம வந்து 6 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதில் வந்து ஒரு கோடு கிழிச்சிருக்கேன். கோடு கிழிச்சு அந்த கர்வ் வந்து எப்படி வரும்னா, அந்த கட் பண்ணுறது வந்து இந்த ஆப்போசிட் சைடில் அந்த கீழே வந்து பாட்டமுக்கு வர்றது வந்து கர்வாக வரும். அந்த மாதிரி கர்வாக வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல கர்வ் வரும் லைட்டாக, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கர்வ் மாதிரி கட் பண்ணால் தான் நமக்கு ஸ்டிச் பண்ண மாதிரி நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ டோட்டலாக இது வந்து வெறும் லெக் பார்ட் மட்டும்தான். மேலே வந்து ஹிப்புக்கு வந்து இடுப்புக்கு வந்து தனியாக நம்ம வந்து துணி வச்சு தைக்க போகிறோம். அதனால் இதுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். 2 கிளாத் இருக்குது. ஸோ ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று அப்படின்ட்டு இதை ஃப்ரண்ட் சைடு டு ஃப்ரண்ட் சைடு ஃபேஸிங் வச்சு தைக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த கர்வ்லேருந்து கீழே வந்து பார்ட் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஹிப் பார்ட் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஹிப் பார்ட்டு அந்த எலாஸ்டிக்லேருந்து கீழே பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. ப்ளஸ் 2 இன்ச்சு மேலே வந்து எலாஸ்டிக் தைக்கிறதுக்கும், கீழே ஒரு 1/2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு எலாஸ்டிக்கு, 1/2 இன்ச்சு கீழே வந்து அப்படிங்கிற மாதிரி 8 இன்ச்சு நான் வந்து எடுத்திருக்கேன். வித்து பார்த்திங்கனாக்கா 17 இருக்குது. வித்து நல்லா வந்து இது வந்து சுருக்கமாக இருக்குது. இருந்தாலும் வந்து 17 இன்ச்சு, 16 இன்ச்சு இருக்குது. நான் 17 இன்ச்சு எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சு வச்சு 18 அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். நான் இல்லைனாக்கா 16 இன்ச்சு ப்ளஸ் 1 17 இன்ச்சுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 17 வித்து 17, கீழே வந்து டெப்த்து வந்து 8 இன்ச்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன். எலாஸ்டிக் வந்து எனக்கு வந்து 10 இன்ச்சு, 10 20 இன்ச்சு, 20 இன்ச்சுக்கு நான் எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். இந்த குழந்தையோட இடுப்பு சுற்றளவு வந்து மொத்தம் 26 இருக்குது. ஸோ 20 இன்ச்சு எலாஸ்டிக் எடுக்கும் போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா துணி வந்து என்கிட்ட இருக்குது ஹிப்புக்கு, இடுப்பு பகுதிக்கு. அது வந்து 21 இன்ச்சு ப்ளஸ் வந்து 8-9 இன்ச்சுன்னு இருக்குது. இது அப்படியே எடுத்துக்கிறேன் நான். நம்ம வந்து கடைசியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் போது இடுப்பு பகுதிக்கு தைக்கும் போது நான் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு நான் காட்டுறேன். இப்போ இதில் மார்க் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கர்வாக இந்த கிளாத்தையும் அந்த கிளாத்தையும் தனித்தனியாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கால் பகுதி இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வந்து ரொம்ப பெரிய தையலாக இல்லாமல், ஏன்னா இது வந்து சாட்டின் துணியாக இருக்கிறதுனால, வளவளப்ப துணியாக இருக்கிறதுனால நான் வந்து நல்லா நெருக்கின தையலாக போட்டிருக்கேன் நான். அப்போ தான் ஈஸியாக வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடாது. இதில் ஒரு கிளாத்தை வந்து ரைட் சைடு ஃபேஸிங், அதாவது நல்ல பக்கமும் ஒரு பக்கம் வந்து தைக்கிற பக்கமும் வச்சுருக்கிறேன். இதை இப்படி தான் வந்து பேண்ட் வந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த தையல் வந்து விழும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து இப்போ நல்ல பக்கம் பிரித்ததை வந்து உள்ளே வச்சு
இது வந்து தைக்கிற பக்கம், அதாவது வெளிப்பக்கம், அதாவது ஃப்ரண்ட் சைட் டு ஃப்ரண்ட் சைட் ஃபேஸிங், ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸிங். நல்ல பகுதியும் உள்ளே போயிடும், தைக்கிற பகுதி வெளியில் இருக்குது. நல்லா புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஒரு 1-2 வாட்டி நீங்கள் வந்து முன்னாடி திருப்பி பாருங்கள், போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு இதை நல்ல பக்கம் பிரித்து வச்சுக்கிட்டா இன்னொரு பக்கம் வந்து தைக்கிற பக்கம் இருக்குது. ஸோ நல்ல பக்கத்தை இந்த பேண்ட்டை தைக்கிற பக்கம் உள்ள பேண்ட்டை வந்து உள்ளே விட்டு நான் ரைட் சைட் ஃபேஸிங்கில் ஃபேஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு சுலபமாக வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஈஸியாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து விட்டிங்கனாக்கா ரெண்டுமே வந்து பின் பக்கம் வந்துடும். அதாவது ஸ்டிச்சடு சைடு வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ மேலே ஹிப் பக்கம் இடுப்பு பகுதி வந்து எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இடுப்பு பகுதி எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே வந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். அதில் மேலே ஒரே ஒரு மடக்கு மடக்கி அந்த மடக்கை வந்து கீழே இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எலாஸ்டிக் எப்போதும் அப்படி தான் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேண்ட்டை வந்து நான் வந்து ஃப்ளீட் பண்ணிக்கலாம். நான் பேண்ட் வந்து எனக்கு வந்து நல்லா எவ்வளோ இருக்குனாக்கா 16 இன்ச்சு தைச்சதுக்கப்புறம், தைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 22 இன்ச்சு இருந்துச்சு. இதை ஃப்ளீட் வச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து 16 இன்ச்சுக்கு எனக்கு வந்து இந்த பேண்ட்டு இருக்குது சுற்றளவு. அதே மாதிரியே இப்போ இடுப்புக்கு வந்து 16 இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு 17 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா தையலுக்காக நமக்கு வந்து 1/2 இன்ச்சு போயிடும் 2 இதுவும் தைக்கிறதுக்கு. ஸோ 17 இன்ச்சுக்கு நான் வந்து இந்த கிளாத்தை, எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட உங்களுக்கு பரவாயில்ல, சின்னதாக போயிடுச்சுனாக்கா திருப்பி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து 17 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நார்மலாக 16 போதுமானது. இப்போது பாருங்கள், மேலே லைட்டாக ஒரு மடக்கி கீழே வந்து எலாஸ்டிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். மேலே இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து, இல்லை 1/4 இன்ச்சுக்கு மடித்து அதை வந்து கீழே எலாஸ்டிக் உள்ளே போகிற அளவுக்கு, எலாஸ்டிக் வந்து எனக்கு வந்து 1 இன்ச் எலாஸ்டிக்கு அது உள்ளே போகிற அளவுக்கு நான் வந்து கிளாத்தை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த எலாஸ்டிக் வந்து தாராளமாக உள்ளே போகும். இப்போது 2 பக்கமும் மூட்டியிருக்கேன். அதாவது பிரிச்சிருந்த துணியை வந்து நான் மூடிட்டு எலாஸ்டிக் விடுறதுக்கு மட்டும் லைட்டாக அந்த இடத்துல வந்து கேப் விட்டுருக்கேன். இப்போ எலாஸ்டிக் வந்து உள்ளே விட்டுறலாம். எலாஸ்டிக் வந்து நீங்கள் பார்த்து உள்ளே விடணும். அதாவது சுருட்டிக்காமல், எலாஸ்டிக் சுருட்டிக்காமல் எல்லா சைடும் வந்து ஒரே மாதிரியே இருக்கணும். அதாவது ஃப்ளாட்டாக இருக்கணும். ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண அந்த வந்து எலாஸ்டிக் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இல்லைனா சுருட்டிக்கவும் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். துணி வந்து உங்களுக்கு தூக்கி போய்க்கும். அதனால் எப்போ எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக வந்து கரெக்டாக இருக்கா, ஃப்ளாட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு மேத்தையில் போடுங்க. அது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ ஹிப்பு பார்ட்டியும் நான் வந்து பேண்ட் பார்ட்டியும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ எலாஸ்டிக்குக்கும் மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். எலாஸ்டிக் எப்போதும் வந்து நீங்கள் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிங்கனாக்கா அது வந்து இழுக்கும் போது அந்த தையல் விடாமல் இருக்கும், நல்லா வசதியாக இருக்கும். இப்போ எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், பேண்ட்டு கீழே வந்து நான் வந்து லெக் ஓப்பனிங் வந்து ஒரு மடித்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இவ்வளோ அருமையாக வந்து நமக்கு வந்து ஃப்ளீட்டு, மேலே வந்து ஹிப் பகுதி, கீழே பேண்ட்டு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்னும் நிறைய வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.